தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நாகர்கோவில் மண்டலத்தில் தொழிலாளர் விரோத நடவடிக்கையில் ஈடுபடும் டிஎம்சி ஜெரோலின் லிஸ்பஷன் சிங் என்பவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி ராணித்தோட்டம் அரசு பணிமனை முன்பு அதிமுக, சிஐடியு, HMS, SC, ST சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் ராணித்தோட்டம் பணிமனை டிஎம்சி ஜெரோலின் லிஸ்பஷன் சிங் என்பவர் பணி நேரத்தில் தொழிலாளர்களை மிகவும் கீழ்த்தரமாகவும் தரக்குறைவாகவும் நடத்துகிறார் என்றும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாகர்கோவில் ராணித்தோட்டம் பணிமனை முன்பு அதிமுக, கம்யூனிஸ்ட், HMS, SC, ST சங்கம், ஓட்டுநர், நடத்துனர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன் டிஎம்சி ஜெரோலின் என்பவர் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் நடத்துனர் ஒருவரை அநாகரிகமாக பேசியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாக பரவியது. இதையடுத்து அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தொழிற்சங்கங்கள் அரசை வலியுறுத்தி வந்த நிலையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நடத்துனரை பொதுமக்கள் மத்தியில் அவதூறாக பேசிய அவர் மீது போக்குவரத்து கழக அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நடத்துனர், ஓட்டுநர் தவறு செய்தால் அவர் மீது போக்குவரத்து கழக அதிகாரிகள் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்போது அதிகாரி ஒருவரே நடத்துனரை தவறாக பேசியதற்கு இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்காததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும், அடுத்த கட்டமாக தொழிற்சங்கங்கள் அனைத்தும் மாபெரும் போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். கழகத்தினுடைய எந்த சட்டத்திட்டத்தையும் மதிக்காமல் அடிமையை போன்று தொழிலாளர்களை நடத்துகின்றார். சமீபத்தில் வடசேரி பேருந்து நிலையத்தில் பணி செய்து கொண்டிருந்த ஒரு நடத்துனரை அழைத்து மிகவும் தரக்குறைவாக ஒருமையில் பேசியிருக்கின்றார். மிகவும் கேவலமாக பொதுமக்கள் மத்தியில் வைத்து நடத்தியிருக்கின்றார். அவர் மீது துறை ரீதியாக இந்த அரசும் போக்குவரத்து துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுடைய ஆரம்ப கட்ட போராட்டமாக இருக்கின்றது. இந்த அரசும் நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி அனைத்து தொழிற்சங்கங்களுடைய சார்பாக வேலை நிறுத்த போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிலாளிக்கு ஒரு நீதி, அதிகாரிக்கு ஒரு நீதி. அதாவது இணையதளங்களில் ஒரு செய்தி பரவுகின்றது சொன்னால் உடனடியாக அது தொழிலாளி சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொன்னால் எந்த ஒரு விசாரணையும் இன்றி உடனடியாக நிர்வாகம் ஓட்டுநரையோ நடத்துனரையோ பணியிட மாற்றம் செய்கின்றது, மும்ம கொடுக்கின்றது. திரு ஜெரோலின் மீது சமீப நாட்களாக பேருந்து நிலையத்தில் ஒரு நடத்துனரை மிகவும் தரக்குறைவாக பேசி இழிவுபடுத்திய செய்தி இணையதளம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றது. இந்த அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் தான் கேட்கின்றோம், தொழிலாளிக்கு ஒரு நீதி, அதிகாரிக்கு ஒரு நீதியா என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசு உடனடியாக திரு ஜெரோலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.